வணக்கம். இன்னைக்கு நாம குறிப்பா பெண்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வாங்க இந்த தைராய்டு பிரச்சனைய ரொம்ப எளிமையா நமக்கு புரியுற மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே சோர்வா இருக்கா? என்னடா இது காரணமே இல்லாம வெயிட் போட்டுட்டே போகுதுன்னு தோணுதா? இல்ல முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாயிடுச்சா? இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானதா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் என்னென்னமோ டயட் முயற்சி பண்ணி பார்த்திருப்பீங்க. சில சமயம் பசியோட கூட இருந்திருப்பீங்க. ஆனா அந்த வெயிட் மட்டும் 1 இன்ச் கூட குறைஞ்சிருக்காது. அப்பா, அது எவ்ளோ பெரிய மன உளைச்சல கொடுக்கும் இல்லையா? இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா, சரியா சாப்பிடலைன்னா கூட வயிறு எப்பவும் உப்பிசமா இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல சுத்தமா தெம்பே இல்லாத மாதிரி ஒரு சோர்வு அது இருந்துகிட்டே இருக்கும். இந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. முதல்ல ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது உங்க தப்பு இல்ல. கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகளோட நீங்க ஒத்தையில போராடிட்டு இல்ல. உங்கள மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கு. சரி, அப்போ நம்ம உடம்புக்குள்ள உண்மையிலே என்னதான் நடக்குது? வாங்க, அத சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம கழுத்துல முன்னாடி ஒரு சின்ன பட்டாம்பூச்சி வடிவத்துல ஒரு சுரப்பி இருக்கு பாருங்க. அதுதாங்க தைராய்டு. இதை நம்ம உடம்போட மெயின் இன்ஜின்னு கூட சொல்லலாம். எதுக்குன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை எனர்ஜியா மாத்தி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் இதோட முக்கியமான வேலை. பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நம்ம மூளை தைராய்டுக்கு சிக்னல் அனுப்பும். உடனே தைராய்டை நமக்கு தேவையான எனர்ஜி ஹார்மோனை உற்பத்தி பண்ணும். அவ்வளோதான், நம்ம உடம்பு சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நார்மலா நடக்க வேண்டிய விஷயம். ஆனா சில சமயம் இந்த பேலன்ஸ் தப்பாகிடுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, பிரெக்னன்சி இல்லைனா மெனோபாஸ் டைம்ல வர்ற ஹார்மோன் மாற்றங்கள், உடம்புல சத்து கம்மியாகிறது, சரியா தூங்காதது, அப்புறம் முக்கியமா நம்மளோட தப்பான சாப்பாட்டு பழக்கம். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. ஏன்னா இதுக்கான தீர்வு நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டிலே இருக்கு. ஆமாங்க, நம்ம கிச்சன்ல இருக்கிற சில சிம்பிளான பொருட்களை வச்சே இதை எப்படி சரி பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியம் நம்மளோட சாப்பாடு தான். சிறுதானியங்கள், நட்ஸ், விதைகள், முட்டை, நல்லா வேக வச்ச காய்கறிகள், பருப்பு வகைகள்னு இதெல்லாம் சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கோங்க. அதே நேரத்துல இந்த பாக்கெட்ல வர்ற உணவுகள், சக்கரை, மைதா, பொரிச்ச ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல ஒரு 3 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் ஹீரோ நம்ம வீட்டு முருங்கைக்கீரை. இதுல செலீனியம், ஜிங்க் மாதிரி ஹார்மோன் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள் இருக்கு. ரெண்டாவது மஞ்சள். இது உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைச்சு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். மூணாவதா கொத்தமல்லி விதைகள். இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சின்ன டிப் சொல்றேன். தினமும் காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து குடிங்க. இல்லனா முதல் நாள் ராத்திரி ஊற வச்ச கொத்தமல்லி தண்ணியை வடிகட்டி குடிச்சு பாருங்க. உங்க நாள ஆரம்பிக்க இது ஒரு சூப்பரான வழியா இருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப் ஸ்டைல்ல செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். தினமும் ஒரு 30 நிமிஷம் மெதுவா நடந்தா போதும். டென்ஷனை குறைக்கணுமா, ஒரு 10 நிமிஷம் மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வால்நட் எண்ணெயை வச்சு உங்க கழுத்து பகுதியில மெதுவா மசாஜ் பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரே டைம்க்கு தூங்கி ஒரே டைம்க்கு எழுந்திருச்சு பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப அழகான ஒரு டிப் என்ன தெரியுமா? காலையில வாக்கிங் போறதை விட சாயங்கால நேரத்துல நிலா வெளிச்சத்துல நடக்கிறது நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் ஷர்மிகா தருண் சொல்றாங்க. சரி, இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் சுருக்கி நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? 1. உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல ஒரு கைப்பிடி பூசணி விதை மாதிரி தைராய்டுக்கு நல்லது செய்யற ஏதாவது ஒரு உணவை சேர்த்துக்கோங்க. 2. இன்னைக்கே ஒரு 30 நிமிஷம் மெதுவா நடங்க. 3. உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேற நிறைய தண்ணி குடிங்க. இந்த 3 மட்டும் இன்னைக்கு ஆரம்பிங்க, போதும். உண்மையில உங்க உடம்பு உங்ககிட்ட பேசிட்டே தான் இருக்கு. அதோட குரலை கவனிக்க நீங்க தயாரா? நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு அற்புதமான சக்தி இருக்குங்க. நாம அதுக்கு தேவையான சரியான டூல்ஸை மட்டும் கொடுத்தா போதும். ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஒரு பொதுவான தகவலுக்காக தான். சின்ன சின்ன மாற்றங்களை தொடர்ந்து செய்யறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா உங்களுக்குன்னு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க கண்டிப்பா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. உங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு டயட் பிளான் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல தைராய்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.